ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் குற்றங்கள் பாவங்கள் மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நானும் என் வீடும் எம்மாத்திரம் அப்பா. ஆண்டவரே இவ்வளவாய் உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூரண அழகுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்பா ஒமேகாவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையும் ஆன எங்களை ஆண்ட உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சாந்த குணம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சமாதான பிரபுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட தேவைகளை சந்தித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆடையை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லோரும் கைவிட்ட நேரம் என் தேவனாகிய கர்த்தர் கைவிடாமல் எங்களை விட்டு விலகாமல் காத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தரிசனமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆவின் கனிகள் மூலமா எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்பின் மூலமா நடத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுலை போல எங்களை மாற்றுங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இரவும் பகலும் உமக்காக ஓட என் தேவனாகிய கர்த்தர் பெலனை தந்தருளும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. சபைக்கு விரோதமாக எழும்புற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக அப்பா. எங்களை காத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி டாடி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சாரோனின் ரோஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கு லீலி புஷ்பமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பூரண அழகுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒன்றுமே இல்லாத எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தி உயர்த்தி வைத்து இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் உம்மை நம்புகிறார் யாவரும் பாக்கியவான்கள் அப்பா. ஆண்டவரே ஞானத்தில் ஆரம்பமே ஆண்டவரே தெய்வ பக்தியில் ஆண்டவரே நிரம்புகிறதாவாகுமா இசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே சிறியவனை ஆண்டவரே புழுதிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சபையை சுற்றி ஒரு அக்கினி ஜாலை பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அனல் கொண்டு பற்றி எரிவதாக. தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கம் தேவனுடைய தயவு வரப்போகிற ஒவ்வொரு விசுவாச மக்கள் மேலும் இறங்குவதாக இறங்குவதாக அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதற்கு நாங்கள் பாத்திரம் அல்ல அப்பா. ஆண்டவர் நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஜாதிகள் மத்தியில் எங்களை உயர்த்துவேன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் டாடி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களுக்காக மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்கள் பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் மரித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் தயவுள்ளவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே
ஆரம்பத்திலிருந்து முடிய வரைக்கும் தேவனுடைய கிருபை எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பேசும் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. இந்த நாளில் கூட நம்ம எல்லாரையும் ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிற அவருடைய மேலான கிருபை. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. நம்ம வியாதிகளை எல்லாம் அவர் சுகமாக்க போகிறார். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் மாற்றப் போகிறார். அவரை நம்பி வந்த உங்களை அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் கை தட்டி பாடலாம். எல்லாரும் கை தட்டி பாடுங்க. நல்லா கை தட்டி. Alleluia, ஆரோக்கியமே. Alleluia, ஆரோக்கியமே. பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. கை தட்டி பாடுங்க. ஆமென். எனக்கல்லோ, பிள்ளையான எனக்கல்லோ. என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில். கை தட்டி. என் நோய்கள் தீர்த்தார், சிலுவையில் நான் சுமப்பேன். நல்ல கை தட்டுங்களா எல்லாரும். எல்லாரும் கை தட்டி பாடுங்க. சுமந்த நான் சுமப்பேன், நான் சுமப்பேன். சுமந்த ஏகோவா தேவன், ஏகோவா தேவன், ஏகோவா தேவன் என்ற நல்ல பரிகாரி. நல்ல கை தட்டி. ஆமென். என்ற நல்ல பரிகாரி, என்ற நல்ல பரிகாரி. பரிபூர்ண ஜீவன். எல்லாம் சொல்லுங்க. பரவீன ஜீவன் இது. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன். பரவீன ஜீவன் இது, பரவீன ஜீவன் இது. இயேசுவின் ரத்தம். நல்ல கை தட்டி. இனி போக்கும் நல் மருந்து. glory. ஆமென். இயேசுவின் ரத்தம். இனி போக்கும் நல் மருந்து. பலவீன நல்ல. ஆமென். பலவானா தேவன் சொன்னார். சொல்லுங்க சொல்லுங்க. பலவீன நல்ல. பலவானா தேவன் சொன்னார். தேவன் சொன்னார். ஆயத்தமானேன். இயேசுராஜன் வருகைக்கு ஆயத்தமா. ஆமென். இயேசுராஜன் வருகைக்கு. இயேசுராஜன் வருகைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. அற்புதம், அதிசயம், ஆச்சரியமான காரியத்தை
இந்த ஆண்டுல நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் அலுவல் செய்ய போறாரு. நீங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. நீங்க அவரை நம்புங்க. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. அல்லேலூயா. அவரை நம்பி வந்த நம்ம யார் என்ன பண்ண போறதில்லை, வெட்கம் அடைவதில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் எனர்ஜி இல்லை போல இருக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உற்சாகம் ஆராதிங்கன்னு சொல்லுங்க. ஆமென். பலன ஆராதிங்கன்னு சொல்லுங்க. இருக்கீங்களான்னு கேளுங்க. எங்க இருக்கீங்கன்னு கேளுங்க. வீட்லையா, சர்ச்லையா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, செய்வதிலும் முரண்பாடற்றவரே. கைதட்டி கைதட்டி பாடுங்க எல்லாரும். ஆமென். இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாகி. நல்லா கைதட்டி பாடுங்களேன். ஆமென். என் நம்பிக்கை நம்பிடும் யாவருக்கும். கர்த்தாவே உம்மை நம்பினவர் சொல்லுங்க. உமக்காக காத்திருப்போர் பாடுங்க பாடுங்க. கர்த்தாவே உம்மை நம்பினவர் நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். நிச்சயமா நிச்சயமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. கைதட்டி கைதட்டி எல்லாரும். வல்லவரே, செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே வல்லவரே, செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையான. உங்க நம்பிக்கை அவர்தான். கைதட்டி சொல்லுங்க. நல்ல கைதட்டி. மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. வந்தோரை லட்சை மூடினதே. காண்போரே பிரியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவந்தானா என்றென்னும் நல்ல கை தட்டு. எல்லாரும் கை தட்டலாமா? நல்ல கை தட்டுங்க. ஆமென். செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே வல்லவரே வல்லவரே, செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கை. என் நம்பிக்கை நீங்கதான். நல்ல கை தட்டலாமா? இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே,
அரணாயிருப்பவரே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது ஸ்டான்ஸா போடுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கை தட்டணும். காலையில் நீ கை தட்டினீங்கன்னா ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். யாரெல்லாம் கை தட்டுறீங்களோ நீங்களும் ரொம்ப அழகாயிடுவீங்க. அழகானுமா வேணாமா? பிரதர்ஸ்லாம் எனக்கு இருக்கிற அழகே போதுன்றாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த அளவுக்கு என்னால் சமாளிக்க முடியலையா என் பொண்டாட்டிய? ஆமென். நல்ல கை தட்டி நல்லா நல்ல கை தட்டி பாடுவேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியே என்னன்னா ஒரு மகிழ்ச்சி. நான் கர்த்தருடையத்துக்கு ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது தாவீது எப்படி இருந்தாரா? அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 1000 நாளை பார்க்கிலும் நம்முடைய பிரகாரங்கள் இருக்கிற இந்த ஒரு நாள் நல்லது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு சொந்த பந்தம், உற்றார் உறவினர், எக்ஸ்கர்ஷன், டூரு, பிக்னிக்கு, கல்யாணம், பர்த்டே போகிறத விட இங்கே வரதான் சந்தோஷம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இதை விட மேலான சந்தோஷம் எதுவும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். சிலர்லாம் போகிறவங்க இருக்கிறாங்க, தப்பு இல்லை. ஆனால் போயிட்டு கடைசியில் இங்கே தான் நீங்கள் வரணும். அல்லேலூயா சொல்லுங்கள். இதை விட மேலான சமாதானம் எங்கே இல்லை. அல்லேலூயா. ஆமென். இந்த ரெண்டாவது கவியிலேயே இன்னொன்று இருக்கு, போடுங்க. அடுத்து அடை வந்தானா என்றென்னும் அளவில் நம்மளை பார்த்து சொல்லுவாங்களே, இவனாடா அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ கடவுள் வந்து இவனான்னு சொன்ன நம்மளை இவன்தானா அப்படின்னு மாற்றணும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கோச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்து அடை இவன்தானா சொல்லுங்க. அம்மா பொண்ணு சொல்லிக்கிறாங்க, இவதானா. அல்லேலூயா. ஆமென். பாடலாமா? பலித்திட வந்தோரை லட்சை மூடினதே, பலித்திட வந்தோரை நிந்தை மூடினதே, பலித்திட வந்தோரை லட்சை மூடினதே, பலித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே, காண்போரே பிரியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை வந்தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. ஸ்டாப். அல்லேலூயா. பாருங்க, நம்ம பாட போகிறோம். எல்லாரும் என்ன பாட போகிறீங்கன்னா கோச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சகரியா. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அட இவன் தானா. கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொல்ல, இவர் தானான்னு சொல்லிடலாமா? கோவப்பட போகிறாங்க பிரதர்ஸ்லாம். தம்பியை கோச்சுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பாடலாமா வேண்டாமா? பாடலாமா? காமாயிஸ்டர் பாடலாமா? எப்படி பாடுவீங்க? இவன் தான் சொல்லுங்க. அங்கே பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுங்க. அட இவன் தானா. அப்படி சொல்றதுக்கு நம்மளே பாச, அட இவன் தான் என்னை இப்படி எல்லாம் சொன்னாங்களே, இவனா இவளா. அல்லேலூயா. நம்மளை பற்றி சொல்லிக்கலாமா? வெரி குட். அது நல்லா இருக்கு. அட இவன் தானா என்றென்னும். பாருங்க, நம்மளை எல்லாம் எங்கெல்லாம் அற்புதமா நினைச்சாங்களோ, அல்லேலூயா, இவனா இவளா அப்படின்னு நினைச்ச இடத்துலாம் இவன் தான் இவதான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார். சில இடத்துல நீங்க இல்லாம சில காரியங்கள் நடந்திருக்கும். இந்த வருஷம் நீங்க இல்லாம எதுவுமே நடக்காது. எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். நீங்க இல்லாம வித்தவுட் யூ எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பலித்திட அந்த போடுமா. பலித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே, பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே, காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை வந்தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே,
வல்லவர். நல்ல கைத்தட்டி செயல்களில் வல்லவரே, செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே வல்லவரே ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பி. நல்ல கைத்தட்டு எல்லாம் நல்ல எனர்ஜியா பாடலாமா? ஆமென் ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். இந்த ஆண்டிலே கட்டாயமா நிச்சயமா ஆண்டவர் எனக்கு செய்வார். அவர் வாக்கு மாறாதவர். நான் நினைத்திடா எதிர்பாராத வேளையில் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் தேவன் வல்லமையாய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். நல்ல கைத்தட்டி கைத்தட்டி முரண்பாடற்றவரே, வல்லவரே வல்லவரே, செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கை, என் நம்பிக்கையே நீரராயிருப்பவரே, மிகுவேல். நல்ல கைகளை தட்டி நாரே நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் நம்ம கூட இருக்கார். இந்த ஆண்டில் அநேகருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணார் இல்லையா? ஜனவரி 1ஆம் தேதி இதோ அற்புதம் ஆச்சரியமான ஒரு காரியத்தை என் ஜனங்க மத்தியில் நான் செய்வேன்னு சொல்லி அவர் நமக்கு பிராமிஸ் கொடுத்திருக்கிறாரு. அற்புதம் அதிசயம் ஆச்சரியம் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் உண்மையுள்ள கடவுளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிச்சயமாக அற்புதம் நடக்கும் மகளே. ஆச்சரிய பிரகாரமாக அவர் செய்வார். அதிசயத்தை அவர் செய்வார். நம்புங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. எனக்கு நடக்கும். யாருக்கு நடக்கலன்னா என்ன? எனக்கு நடக்கும். ஊழியத்தில் எனக்கு நடக்கும். என் குடும்பத்தில் எனக்கு நடக்கும். என் பிசினஸ்ல எனக்கு நடக்கும். ராபா காபா ராதா ராபா லாபா ரீமா நகா நர நர பலபா ஷதர நர பலபா. அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம் தண்ணீரை திராட்சரசமா மாற்ற முடியும். மாற்றினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அருகில்
இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். ஆமென். புயல் காற்றையுமே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையுமே வார்த்தையாலே. Glory, glory. நம் அருகில் இருக்கிறார். உன் அருகில் இருக்கிறார். நிச்சயம் இந்த ஆண்டில் உனக்கு அற்புதம், நிச்சய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஓ ராபா 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 ரிகா லகா ராபா வசிக்கிறார். செய்கிறவர் அருகில் இருக்கிறார். செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, மரித்தோரை எழுப்பினார். நல்ல கை தட்டி எல்லாரும் அற்புதங்கள் வசிக்கிறார். அதிசயங்கள் அருகில் இருக்கிறார். செய்கிறவர் பாவியான பாடுங்க பாடுங்க எல்லாரும். பாவியான உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம். ஏழையின் மீது ஆமென். நல்ல கைத்தட்டி அதிசயங்கள். நிச்சயமா ஆண்டவர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். நீ எதிர்பார்த்திராத நேரத்தில், எதிர்பார்த்திராத இடத்துல உனக்கு அற்புதம் நடக்கும். நடக்குமா நடக்காதான்னு சொல்லி வந்திருக்கிற அன்பு மகளே, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஓ ராபா லாபா காபா ராபா. விசுவாசி, விசுவாசி, நிச்சயம் செய்வார், நிச்சயம் நடக்கும். தண்ணீரை ரசமாய் மாற்றினவருக்கு உனக்கு அற்புதம் செய்வது அற்பமான காரியம். கடல் மேல் நடந்தவருக்கு உனக்கு அற்புதம் செய்வது அற்பமான காரியம். ஓ ராபா 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 காபா ராபா 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 ரிகா ராபா 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 ராபா. அற்புதம், அற்புதம், அதிசயம், என்று நடக்காத அதிசயம், என்று வாளில் பார்த்திராத அதிசயம், இதுவரை கண்டிராத அதிசயத்தை தேவன் வாழ்க்கையில செய்ய போகிறார். ராபா காபா ராபா ராபா ராபா. இதுவரை கண்டிராத, இதுவரை பார்த்திராத, எதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில சந்திக்காத ஒரு அதிசயத்தை இந்த வருஷம் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஜனவரியிலிருந்து பார்க்க போறீங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்காக
வழிகளை திறக்கிறார், வழிகளை திறக்கிறார், வழிகளை திறக்கிறார். ராபா காபா ராபா லாபா. எதிர்பாரு மகளே, எதிர்பாரு மகனே, கர்த்தர் உனக்காக செங்கடலை பிளக்கிறார். ரபா லபா ரதா ரனா ரபா லபா ரபா 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 ரிகா லபா ரபா லபா ரபா லபா ரஷந்த ரபா லபா ரபா ரிபா லபா ரபா கபா ரபா லபா ரபா லபா ரபா ரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருக்கு லேசான காரியம், அற்பமான காரியம், அற்பமான காரியம் மகனே. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ரதர பல பரப கபர பல பரப ரிபா லப ரப தர பல பர பல பர பல ரிபா லப ரப 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 ஹர ரப ரர ரர திர ரப ரப ரிபா பப கபர பப ஷப பப 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 ரீனா தர நதர கல துர ரப கபர பலப ரே கோரபோ ஷேகரே மேகே மேரே தேரே பகோ பரப மேகோ ரப லகோ ரோ 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 ரே கரே கே தேரே தேரே பெல பெபே ஷே பெ 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 அதிசயம், அதிசயம். வனாந்திரத்திலே வலி, அவாந்திர வெளியிலே ஆறு. இதோ தேவன் புதிய காரியத்தை இந்த காலை வேளையிலே உனக்கு திறக்கிறார். ரேஷேகேரே நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி எல்லா விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு வழிகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். வழி இல்லாத இடத்தில் வழிகள். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நான் ஒரு ஜெப வீரன் அல்லப்பா. ஆண்டவரே, நான் ஒரு வேத பண்டிதன் அல்லப்பா. நான் ஓடி ஓடி ஊழியம் செய்யறேன் அல்லப்பா. எனக்கு கொடுப்பதற்கும் திராணி இல்லப்பா. எனக்கு அதிசயம் நடக்குமா, எனக்கு அற்புதம் நடக்குமான்னு பல கேள்வியோட இந்த இடத்துல வந்திருக்கீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். ஹalleluya. கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வதும் லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வதும் லேசான காரியம். ஆழ்கடல் லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலம் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். பலமுள்ளவன் சொல்லுங்க, பலன்
பாடுங்க எல்லாரும். பலமுள்ளவன் பலம் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் லேசான காரியம் இயேசுவுக்கு. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை லேசான காரியம். மன்னான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் மன்னான மனிதர்க்கு லேசான காரியம் என் இயேசுவுக்கு. கற்பாறை போலே கடல் மேல் நடப்பதும். பாடுங்க பாடுங்க எல்லாரும் பாடுங்க. கற்பாறை போலே நடப்பதும் கச்சாடி நீரையும் கனிரசமாக்குவது. கச்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம் என் இயேசுவுக்கு. நல்லா கைய எல்லாருமே நல்லா நல்லா எவ்வளவு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ. நல்ல சத்தமா ரெண்டு கையா செஞ்சு மகிமைக்குள்ள பிரவேசிங்க. தேவ மகிமை 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 ஷெகினா மகிமை. தேவ தூதர்கள் நம்ம கூட ஆராதிக்கட்டும். செட்டைகளை விரித்து கேருபீன்கள் சேராபீன்களும் இந்த காலை ஆராதனையில் நம்மோடு கூட பங்கு பெறுவார்களாக. நல்லா everyone lift up your holy hand. Jesus orientara gadara gadara. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. நல்ல கையை அசைச்சு பாடலாமா எல்லாரும்? ஆராதிங்க பார்க்கலாம், ஆராதிங்க பார்க்கலாம், ஆராதிங்க அப்பாவை, ஆராதிங்க தேவ ஜனமே. நேசருக்கே. One more time, hallelujah. மகிமை சதமா மகிமை ரிபதர கலதர நரபலப என் நேசருக்கே. மகிமை மாறாய். நல்லா நல்லா எல்லாரும் வர்ஷிப் பண்ணுங்க பார்க்கலாம். மகிமை ஆலயத்தில் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். We worship you.
தகப்பனே. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்புலால் கழுவும் இன்றே உறைகின்ற பனி போல வெண்மையாவோ ஐயா உம் திருவார்த்தையினால். உறைகின்ற பனி போல உம் திருவார்த்தையினால். எல்லாரும் மகிமைன்னு பாடலாமா? சத்தமா சத்தமா. நல்லா நல்ல வர்ஷிப் பண்ணுங்க. ஒரு வாரம் முழுவதும் தேவ பலன். மகிமை எல்லா கன மகிமை துதி புகழ் ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு பாராட்டின ஒவ்வொரு நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், இதுவரை என்னை நீர் கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம், நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்லவே. ஆண்டவரே, என்னை நடத்தி வந்ததற்கு நான் ஆண்டவரே எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆனாலும் நீர் என்னை நடத்தி வந்தீர், என்னை சுமந்தீர், என்னை தாங்கினீர், என்னை தப்புவித்தீர், என்னை ஏந்தினீர். நன்றி 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 அப்பா. அருமையான மல்லிகாஸ்டுக்காக ஜெபிக்கிறோம். மகளுக்கு கடந்த நாட்களிலே சர்ஜரி பண்ண வேண்டும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுது. நம் சபையில் போன வாரம் ஜெபித்தோம், தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் டாக்டர்கள் சொன்னாங்களா, உங்களுக்கு அந்த சர்ஜரி தேவையில்லை. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். இந்த ஆண்டிலே முதல் அற்புதம், முதல் அதிசயம், முதல் ஆச்சரியம். ரீவா லாதா ரகா தாரா வாலா வாரா வா. எல்லாருக்கும் எல்லாரும் எதிர்பாருங்க, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நடக்க போகுது, எல்லாருக்கும் அற்புதம் நடக்க போகுது. உங்க எல்லாருக்கும் அற்புதம் நடக்க போகுது. ராபா ஷதரபாலா பரபா. நன்றி ராஜா. ஆமென். கடந்த வாரத்தில் நடந்த ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, வீட்டு கூட்டங்களுக்காக, பிறந்தநாள் விழாவிற்காக, ஜெப குழுக்களுக்காக, ஆமென், எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நன்றி 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 நன்றி. உங்க வீட்டை பாதுகாத்தார், உங்க பிள்ளை, உங்க கணவன் எல்லாரையும் பாதுகாத்தார், வேலியடைத்தார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். யாரெல்லாம் ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்கள ரட்சிக்கப்படட்டும். அவங்க பாவங்களை மன்னியும், அவங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் யாரையெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறோமோ மன்னிக்கட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் எங்களால் இடர்நடைஞ்சாங்களோ மன்னியும். ஆண்டவரே ஏசப்பா, அவங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். எங்கள் அக்கம் பக்கம், உற்றார் உறவினர், இன ஜன பந்துக்கள், நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஒரு நாளில் எங்கள் ஆலயத்துக்குள்ளே வரணும். ஆலயத்துக்குள்ளே வரலனாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு வரணும். அவங்க தேவனை சந்திக்கணும், முகமுகமாக பார்க்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் பலவீனமாக வந்திருக்கீங்களோ உங்கள் எல்லாரையும் கர்த்தர் சுகப்படுத்திட்டாரு. நீங்கள் விடுதலையோடு போயிருப்போறீங்க. ஆண்டவர் உங்கள் பலவீனத்தை எடுத்து போட்டார், உங்கள் மன அழுத்தத்தை எடுத்து போட்டார். நிறைய கேள்வி, எனக்கு நடக்குமா? எல்லாருக்கும் நடக்குதே. இந்த ஆண்டில் ஏன் அநேகர் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீயே மற்றவர்கள் நோக்கி பார்க்கிற, உன்னை பெற்ற தகப்பனையும் உன் தாயாகிய சாராளையும் நீ நோக்கி பாரு. ஒருவனாக இருக்கும்போது அழைச்சேன்,
சந்ததி இல்லைன்னு சொன்னாங்க, சந்ததியை கொடுத்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த அவரை சீமானா மாத்தினேன். உன்னுடைய வாழ்க்கையில கூட நான் அதை செய்ய மாட்டேனா? நிச்சயம் செய்வேன், நிச்சயம் செய்வேன், நிச்சயம் செய்வேன். நீ என்ன நோக்கி பாரு, நீ அவங்கள நோக்காத, நீ தோற்று போனவங்களை நோக்காத, அவிசுவாசிகளை நோக்காத, உன் மனமடிவாய் பேசுகிறவங்களை நோக்காத. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். நம்ம திருமணமாகாத பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டிலே குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கடனிலிருந்து இந்த ஆண்டு நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்க. எல்லா கடனிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். கடனின் ஆவியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. விசுவாசிகளுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். விசேஷமாக சபைக்கு ஒரு வேன் அவசியமாய் தேவை, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல வேனை கர்த்தர் நம்ம கண்ணில் காட்டணும். ஆமென், ஆமென். நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல வேனை கர்த்தர் நம்ம காண்பிக்கணும். ஆண்டவரை நாங்கள் ஜெபித்து வாங்குகிறோம். உடனடியாக போய் வாங்கலை, ப்ரேயர் பண்ணி வாங்குகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வேனை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். நல்ல மைக் சிஸ்டம், நல்ல PA சிஸ்டம், ஆமென், எல்லாத்தையும் அந்த ஆண்டில் கர்த்தர் மாற்றி கொடுக்கணும். அற்புதம் செய்ய போகிறார். நமக்கு ஒரு சொந்த இடத்தை நம்ம வாங்க தேவன் நமக்கு கிருபை செய்ய போகிறார். எல்லா தேவைகளையும் சந்திப்பீரார். எல்லாருடைய குறைவுகளும் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி சாட்சி கேட்க போறோம். பிரைஸ் லார்ட். அகதியாய் நீ வாழ்ந்திடலாம், ஆதரவின்றி தவித்திடலாம். படைத்த தேவன் மறந்திடவில்லை, உண்மையாய் உன்னை உயர்த்திடுவார். படைத்த தேவன் மறந்திடவில்லை, உண்மையாய் உன்னை உயர்த்திடுவார். இனி கண்ணீர் தேவையில்லை, உந்தன் நிலைமை மாறும் உண்மை. இனி கண்ணீர் தேவையில்லை, உந்தன் நிலைமை மாறும் உண்மை. அநாதை யாரும் இல்லை, அநாதை யாரும் இல்லை. இயேசு நம்மை தேடி வந்தார், சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். இயேசு நம்மை தேடி வந்தார், சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். அநாதை யாரும் இல்லை, அநாதை யாரும் இல்லை. நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களாக என்னென்ன ஜெபிச்சிங்க உங்களுக்கு தெரியும். அம்மாவுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணாங்க, பண்ணிவிட்டு 4 நாள், ஆமாம் 5 நாளில் அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஆல்ரெடி 2 அட்டாக் வந்திருக்கு, 3வது அட்டாக் வந்தாங்கன்னா ரொம்ப சீரியஸாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா தான் போய் கேட்டிருக்கேன், நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுவும் எவ்வளோன்னா 2,20,000 கட்ட சொன்னாங்க. 5 நாளில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஐயா கிட்ட சொன்னோம். அக்கா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. எனக்கு ஒரே பதட்டம். ஆண்டவர் மேல் நம்பிக்கைனால டாக்டர் இப்படி சொல்லும்போது நமக்கு பயம் இருக்கும் இல்லைங்களா. ஐயா வந்து ஜெபிச்சாங்க. சரி, ஐயா சொன்னாங்க, நீங்கள் வந்துடுங்க, வந்து நம்ம இன்னொரு டாக்டர் ஒப்பீனியன் கேட்கலாம். எங்களுக்கும் தோணுச்சு, இருந்தாலும் டிஸ்சார்ஜ் ஆகணுன்ற அந்த இது தோணலை. இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு, அதுலேருந்து ஒரு பயத்தோடு பதட்டத்தோடு, யாரனா நம்மளை தேடி வந்து ஆறுதல் சொல்லுவாங்களா, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஐயா சொல்லிகிட்டே இருந்தாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். கூப்பிட்டு வந்ததுலேருந்து ஒரு பக்கம் ஆண்டவரோட தயவு இருந்தாலும் என்ன தோணுச்சுன்னா, அந்த டாக்டர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. இன்னொரு அட்டாக் வராமல் பார்த்துக்கோங்க, 3rd அட்டாக் வரக்கூடாது, வந்துச்சுன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க,
5 lakhs ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்க, ஐயாவுக்கு தெரியும். சரின்னு நாங்கள் சனிக்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். இந்த எத்தனாம் தேதி 16ஆம் தேதி ஃபோன் பண்ணி 15ஆம் தேதி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு 17 தான் வந்து டாக்டர்ஸ்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. அந்த 17ஆம் தேதி காலையில் வரைக்கும் எங்களுக்கு டாக்டர்கிட்ட போகிற வரைக்குமே அந்த பதட்டம் இருந்தது. இந்த ஐயா கிட்ட ஜெபிச்சுட்டு தான் போனோம். போய் கேட்டதுக்கு அந்த டாக்டர் சொன்னாங்க, ரொம்ப நேரம் பரட்டி அந்த ரிப்போர்ட்ஸை பார்க்குறாராக்காண்டி அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. ஆனால் வந்து அந்த இடத்துல ஆண்டவர் வந்து எனக்கு தரிசனமானார். டாக்டர் பின்னாடி ஆண்டவர் வந்து கையை வச்சுட்டு நிற்கிறாரு. அந்த டாக்டர் பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் மேலே கையை வச்சுட்டு அவர் முகம் தெரியல, அந்த ஷால்வை மட்டும் நான் பார்த்தேன். அவரோட கை விரல் 4 விரல் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அவர் வந்து பிடிச்சிட்டு நின்றுந்தார், டாக்டரை பிடிச்சிட்டு நின்னார். சரி, அவர் வாயிலேருந்து என்ன பார்த்தோன்னா அவர் சொன்னார், சர்ஜரிலாம் இதுக்கு வேண்டாமே அப்படின்னு சொன்னார். சரி, சர்ஜரி வேண்டாமா சார் அப்படின்னு. இருந்தாலும் இந்த டிவிடி போட்டு பார்க்கணும், இதில் என்ன தெரியுதுன்னு தெரியல, 2 பிளாக் இருக்குது, ஒன்று மைல்டாக இருக்குது, ஒன்று வந்து சிவியராக இருக்குதுன்னு சொன்னார். ஸ்டெண்டு வைக்கிற மாதிரி இருக்குமா இல்லையான்னு அந்த சீஃப் டாக்டர் சொல்லுவார், உங்களுக்கு நீங்கள் ஆப்போசிட் பில்டிங் போங்கன்னு சொன்னார். அந்த டாக்டர்கிட்ட போய் 4 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த டாக்டரை பார்த்து, அந்த டாக்டர் இதை இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவர் ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் அவர் வாயிலேருந்து புறப்பட பண்ணுறாரு, ஆனால் அவரை உள்ளே வர விடாத பண்ணுறாரு. அவர் ரிப்போர்ட்ஸை வாங்குறாரு, எழுந்து வெளியே போய் 1/2 மணி நேரம் கழித்து வந்தார். மறுபடியும் சீடி வாங்கின்னு போகிறாரு, 1/2 மணி நேரம் கழித்து வர்றாரு. எதுவுமே இல்லைன்னு சொல்ல அந்த வாயிலேருந்து அந்த வார்த்தையை புறப்பட பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு தடங்கள் ஆச்சு. நாங்கள் 12 மணிக்கு போனோம். டாக்டரை பார்க்கும்போது மணி 4 மணிக்கு டாக்டர் சீடிலாம் போட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, இதுக்கு ஸ்டெண்டு கூட வேண்டாம், வைக்க வேண்டாம், மாத்திரையிலே கரைச்சிடலாம் இந்த பிளாக் 2த்தையும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த நாள்லேருந்து எங்களுக்கு தூக்கம் வரல. எனக்கு முந்தானேத்து நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாலும் தூக்கம் வரல. அந்த அதிர்ச்சிலேருந்து என்னால் மீள முடியல. ஆனால் ஐயா சொன்னாங்க, நான் வெளியில் வந்து ஃபோன் பண்ணும்போது, நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க எனக்கு தெரியும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சிஸ்டர்ஸு பிரதர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க, ஜெபிச்சிங்க, ரொம்ப நன்றி. ஐயாக்கும் நன்றி, அம்மாவுக்கும் நன்றி, ஜெபிச்ச எல்லாருக்கும் நன்றி. சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தில் என்ன பேசுன்னு தெரியல. ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார். இந்த அளவுக்கு அற்புதம் செய்வார் நான் யூகிச்சு கூட பார்க்கல. அதுலேருந்து நாங்கள் இன்னும் வெளியில் வரல. மீண்டு எங்களுக்கு பண தேவையும் அதிகமாக இருந்தது. எல்லாமே ஆண்டவர் சந்தித்தார். எல்லாருக்குமே நன்றி. ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையே இங்கே ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஆன்ஜியோ பண்ணும்போது கூட நான் ரொம்ப பதட்டத்தில் இருந்தேன். எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை நம்ம அனுபவிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாகவும் ரொம்ப பதட்டமாகவும் இருந்தது. ஆனாலும் நான் எங்கே போனாலும் நான் ஃபஸ்ட்டு ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணி அவருடைய ஆலோசனைகளை கேட்டு தான் அவர் பேசினாலே எனக்கு ஒரு மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும். அப்படியா போகும்போது கூட ஐயா சொன்னார், நீங்கள் உள்ளே போகும்போது எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். என்னை உள்ளே போய் ட்ரெஸ்ஸு மாற்ற சொல்லும் போது கூட நான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், ஜீவிதா ஐயா ஃபோன் பண்ண சொன்னார், நான் பண்ணிவிட்டு வரேன் இருன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோன் பண்ணிவிட்டு ஐயா பேசின பிறகு எனக்கு சில இதெல்லாம் ஆலோசனைகள்லாம் சொன்னார். பயப்படாதீங்க, நாங்கள் இப்போ எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறோன்னு சொன்னார். அவர்கிட்ட பேசிட்ட பிறகு எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஏசப்பா எனக்கு இந்த பய ஆவியை நீக்கி எனக்கு வந்து தைரியமான ஒரு ஆவியை கொடுங்கப்பா, நான் உள்ளே இருக்கணும். ஆனால் என்னவோ தெரியல, எனக்கு போன பிறகு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தது. ஆனாலும் அந்த வலி வேதனை இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா தெரியல. ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட என்கிட்ட ஒரு 10 காசு கூட இல்லை. ஆனாலும் எனக்கு தேவன் அந்த நேரத்துலேயும் பண தேவைகளை யாருக்கிட்டே கடன் வாங்காமல் சந்தித்தார். அந்த நேரத்தில் என் 2 மகளுங்களும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருந்தாங்க. என் கூடவே இருந்து எனக்கு பார்க்க பலமாக இருந்தாங்க. என் பிள்ளைங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாத என் உறவுக்காரங்க ஒருத்தவங்க கூட என்னை வந்து இன்னும் பார்க்கல. ஆனாலும் நம்ம சபை விசுவாசிகள் தான் எல்லோரும் வந்து என் குடும்பமாக வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க. நான் அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சபையில் ஜெபிச்ச ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேன். நான் எல்லாருக்கிட்டே சொல்லி தான் அமிச்சேன், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் இது சண்டே டைமில் அப்படின்னு சொன்னேன். நான் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. அதை விட முக்கியமாக நம்ம ஐயாக்கும் அம்மாக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த நேரத்தில் கூட வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது.
அப்படியா என் தேவன் எனக்கு பெரிய அதிசயத்தை செய்தார். ரொம்ப நன்றி. அவருக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றிங்க ஐயா. அல்லேலூயா. வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீரோ வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீரோ வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீரோ வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீரோ வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீரோ வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த ஆண்டிலும் கூட நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் கொடுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உற்சாகமாய் கொடுத்து தேவ ராஜ்யத்தையும் தேவ ஊழியத்தையும் நம்ம தாங்குவோம். நிச்சயமாக உங்கள் வறுமைகள் தரித்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த ஆண்டில் என்ன பண்ண போகிறாரு? மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவர் அநேக நன்மைகளை உங்களுக்கு செய்ய அவர் காத்திருக்கிறார். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எக்ஸோடஸ் 34:10. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும்
செய்யப்படாத அதிசயங்களை, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றார், எந்த ஜாதிகளிடத்திலும் இதுவரைக்கும் எல்லாரும் கவனிங்க, எந்த மனுஷனுக்கு செய்யாத ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத காரியத்தை உங்களுக்கு செய்ய போறாரு. அல்லேலூயா. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை பார்க்க போறாங்க. ஆமென். ஏன்னா உங்களுக்கு அவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்து அந்த ஜனங்க, கடவுள் இவங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை இந்த ஆண்டிலே செய்திருக்கிறார்கள் என்று வாயடைத்து போக போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. மோசேயின் இடத்துல கடவுள் பேசுகிறதான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. எந்த ஜாதிகள், எந்த மனிதனிடத்திலும் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் செய்யாத ஒரு அற்புதத்தை. அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி யார் நம்புறீங்க? யாருக்கு செய்யாது எனக்கு நடக்க போகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நடக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரா? உடன்படிக்கை பண்ணுகிறார். மோசேயின் இடத்துல உடன்படிக்கை மாறாதது. உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா அது மாறவே மாறாது. ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றப் போகிறார். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஒரு அதிசயத்தை செய்வேன். ஒரு அதிசயம் நிச்சயம் நடக்கும். இதுவரை நடந்திராத மிராக்கிள், இதுவரை திறக்காத கதவு, இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில கண்டிராத, நடைபெற்றிராத ஒவ்வொரு காரியத்தையும் இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அப்பா எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத நான் செய்ய போகிறேன். உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன். அது மாத்திரமில்லாமல் என்னுடைய செய்கையை ஜனங்க பார்க்க போகிறாங்க. இந்த ஆண்டில் பார்க்க போகிறாங்க. உன் மூலமாக என்னை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு ஒரு தலைப்பு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்ன தலைப்புனா, அதிசயங்களை செய்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அதிசயங்களை செய்வார். வேலைக்கு போகிறீங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க, சாப்பிட்றோம். ஆனால் அது நமக்கு போதலை. அது நமக்கு என்ன பண்ணலை? போதலை. அதை வச்சு ஒரு வீடு வாங்க முடியல, நம்மளால் ஒரு கார் வாங்க முடியல. அல்லேலூயா. அதை வச்சு நமக்கு மீதம் எடுக்க முடியலை. இது குறைந்த சொற்ப வருமானத்தில் தான் நம்ம குடும்பத்தை நம்ம நடத்துகிறோம். அல்லேலூயா. அப்படித்தானே? அப்படித்தானே? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆனால் இந்த சொற்ப வருமானத்திலும் இந்த குறைந்த வருமானத்திலும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்களா, நான் ஆண்டவரே நான் ஒரு மாதம் ஒரு 500-1000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன், நான் அப்படி வச்சு ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. வில்லியம் கேரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், attempt great things to God. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்யுங்க. நம்ம பெருசாக எதிர்பார்க்கிறோமே தவிர பெருசாக என்ன பண்ணுறதில்ல, செய்ய. ஆண்டவரே வானத்தை தரோம். எதுக்குப்பா வானத்தை திறக்கணும்? என்னோட பாக்கெட்டு ஃபுல்லாக நான் போட்டுக்கணும், என் பக்கெட்டெல்லாம் ரொப்பிக்கணும். ஆண்டவரே என்ன செய்ய போகிற எனக்காக? ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இந்த போன வருஷமும் செய்யலை, இந்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வானத்தை எனக்கு என்ன பண்ணோம்? திறக்கணும். அவர் ஜன்னல் கூட திறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகளை பெரிய காரியம், ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க. யாக்கோபு ஜோமர, என்னை ஆசீர்வதித்தால் ஒளியோமை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். இன்றைக்கி யாருக்கு நடக்காத, யார் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இன்றைக்கி நிறைய பேர் நிறைய சிச்சுவேஷனில் வந்திருக்கீங்க, நிறைய சூழ்நிலைகளில் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இங்கே மோசேயினுடைய சூழ்நிலையை பார்க்கலாம். 1வது வசனத்தை படிக்கலாம்.
கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை சொல்லுங்க, நீ உடைத்து போட்ட. சொல்லுங்க, நீ உடைத்து போட்ட. ஆமேன் சொல்லுங்க. சில நேரத்தில் தேவன் குடிச்சதை நம்ம உடைச்சி போட்டுருவோம், பார்த்துருக்கீங்களா? யார் உடைப்பா? பிசாசு உடைச்சிட்டான் பாஸ்டர், பாவம் அவன். அல்லேலூயா. அவன் ஏதோ பரிதாபமாக உட்காந்துட்டு இருக்கிறான் ஒரு மூலையில். பழி யார் மேலே போடுறது? பிசாசு மேலே. பாஸ்டர், பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். பிசாசுகள்லாம் சேர்ந்து ஒரு நாள் பரலோகத்துக்கு போச்சான். போய் ஒரே ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். ஆண்டவர், என்ன பிசாசே வந்திருக்கேன்னா, கீழே உம்முடைய ஜனமெல்லாம் இருக்காங்கல்ல. ஆமாம், யார்? அந்த வெள்ளை போட்டிருக்காங்களே, வெள்ளை போட்டு சண்டே போகிறாங்க பார்த்தியா, அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, இவங்க எதையுமே சரியாக செய்யாமல் ஒரு வாலிப பையன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், நான் பரீட்சையில் சரியாக மார்க் எடுக்கலை அப்படின்னு. ஏன்னு கேட்டால் பிசாசு கிரியை செஞ்சிச்சான். அப்போ பிசாசு சொல்லிச்சு, அவன் படிக்கவே இல்லை சாமி, அவன் என் மேலே என்ன பண்ணுறான்? கம்ப்ளைண்ட் போடுறான், பழி போடுறான். வெரி குட், பழி போடுறான். யார் சொன்னது? கரெக்டாக சொன்னீங்க, பழி போடுறான். ஆமென், அல்லேலூயா. நம்ம ரோட்டில் எங்கேயோ பார்த்துட்டு போய் பள்ளத்தில் விழுந்துட்டோம். உடனே பிசாசு என்ன பண்ணிட்டான்? உடனே அது இது பாரு, அந்த அப்போ யாரையும் ஒரு அம்மா பார்த்து போய் கீழே விழுந்துட்டான். என்ன சொல்கிறான்? பிசாசை தள்ளினா சிரிச்சு நீ தானே விழுந்த. அல்லேலூயா. ஆமென். பிசாசை உன்னை தள்ளினா இல்லையே. அப்போ எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுதான். பரலோகத்தில் போயிட்டு ஆண்டவர் பார்த்தாராம், சரி இனி கம்ப்ளைண்ட் வராமல் நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன்னாரான். ஆமென், ஆமென். பொய்யான பிராது கொடுக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். கவனிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? நம்ம சில நேரத்தில் உடைச்சி போட்டுருவோம், சில நேரத்தில் உடஞ்சி போயிடுவோம். ஆமென் சொல்லுங்கள். ஏன் தெரியுமா மோசே உடைச்சான்? இந்த ஜனத்துக்காக தான் 40 நாள் போய் சீனாய் மலையில் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் உபவாசம் இருந்து உடல் வருத்தி அப்பான்னு ஒடுக்கி போய் வயசான காலத்தில் மலையில் 40 நாள் சாப்பிடாமல் இருக்கார். கீழே வந்து பார்த்தா ஒரே அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரே பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவன் விரல்ல எழுதி கொடுத்த ஒரு கற்பலகை. அல்லேலூயா. ஆனா உபத்திரவத்தை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து அதை உடைச்சே போயிட்டான். அல்லேலூயா. சில நேரத்தில் தேவன் உங்கள் கையில் அவர் கைகளினால் எழுதப்பட்ட கற்பலகை கொடுக்கும்போது சில பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகளை பார்த்து அதை நாமே உடைச்சி போட்டுடுறோம். நாமே என்ன பண்ணிடுறோம்? உடைச்சி போட்டுடுறோம். இங்கே மோசே உடைச்சி போட்டான். மோசே உடைச்சி போகிறதுக்கு முன்னாடி மோசே உடைஞ்சு போனான். அல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்தீங்களா, நான் எவ்வளோ உபவாசம் இருக்கிற ஆண்டவரே, எவ்வளவு ஆராதிக்கிற ஆண்டவரே, எவ்வளவு என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் பாடெடுக்கிற ஆண்டவரே, ஆனால் இதுக்கு ஒன்றுமே திருந்த மாட்டேங்குது ஆண்டவரேன்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம உடைச்சி போட்டுறோம். பார்த்துருக்கீங்களா? கற்பலைங்க என்ன பண்ணுறோம்? உடைச்சி போட்டிங்களா? ஏன் உடைச்சிங்கன்னா, நீங்கள் உடைஞ்சனால கற்பலகை உடைஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நான் எல்லா ஜனங்களுக்கும் 40 லட்சம் பேருக்கு மேலே போய் நின்றுட்டு உபவாசம் இருந்து கீழே வர்றான். இந்த 40 லட்சம் பேரில் அநேக ஜனங்கள் அதே பாவத்தில், அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இவன் உடைந்து போனான். கற்பலகை உடைந்தது இரண்டாவது, முதல் மோசே உடைஞ்சு போனான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் உடைஞ்சு போயிடுறோம். நம்ம யாருக்கு பிரயாசம் எடுக்கிறோமோ, யாருக்கு உபவாசம் எடுக்கிறீர்களோ, யாருக்காக ஜெபம் பண்ணுறீங்களோ, யாருக்காக ஓடுறீங்களோ, அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகும் பொழுது ஆமென் நம்ம உடைஞ்சு போகிறோம். கர்த்தர் கொடுத்த கற்பலைகளையும் உடைச்சு போட்டுறோம். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஆண்டவர் மோசே, உடைந்து போன மோசையை பார்த்து கடவுள் சொன்ன, எதற்காக உனக்கு அதிசயத்தை பண்ணுமே அப்படின்னு சொன்னால், உடைஞ்சு போன மோசையை ஆண்டவர் இன்னைக்கு தைரியப்படுத்துவதற்காக உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறேன்னார். இன்னைக்கு காலையில் கூட உடைஞ்சு போய் வந்திருக்கீங்களா? நெருக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில்
நான் எவ்வளவு ஜெபித்தும் மாற்றம் இல்லையே, எவ்வளவு ஜெபித்து என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, எவ்வளவு ஜெபித்து என் வீட்டை விட்டு எந்த வறுமை வெளியே போகலையே, எவ்வளவு ஜெபித்தும் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையேன்னு சொல்லி உடைஞ்சு போய் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இதோ உனக்கு நான் என்ன பண்ண போறேன், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்ய போறேன். ஆமென். எல்லாரும் இருக்கீங்களா? கையெழுத்து காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ உடைஞ்சு போன நமக்கு, நொறுக்கப்பட்ட நமக்கு ஒரு அதிசயத்தை கடவுள் செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ நொறுக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே என்ன செய்வதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அல்லேலூயா. உங்களுக்கு ஜனவரியில் பல சேலஞ்சஸ் இருக்குது, பல சவால்கள் இருக்குல்ல நமக்கு. நம்ம சீக்கிரமாகவே ஒரு சொந்த கட்டடத்துக்கு நம்ம போயிடணும். அல்லேலூயா. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த ஆண்டில் கடவுள் எப்படி நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சிடுவாரா, எப்படி ஒரு நன்மை நடந்துருமா. ஆனால் அதுக்கு ஏர்மாறான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் விட்டுறக்கூடாது, கர்த்தர் எனக்கு இந்த ஆண்டில் ஒரு அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வருஷத்தில் பல எதிர்பார்ப்பு உங்கள் வாழ்க்கையில், பல காரியங்கள்ந்து விடுதலை ஆகணும், பல காரியத்திலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகணும், பல போராட்டத்துலேருந்து நான் ரிலீஸ் ஆகணும். ஆமென். சில நேரத்தில் மோசையை உடைச்சி போட்ட மாதிரி நம்மளும் உடைச்சிட்றோம். இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் கோயிலுக்கு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். அல்லேலூயா. இனிமேல் நான் ஆண்டவருக்காக வாழ மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உடைச்சி போட்டீங்க ஒரு காலத்தில்? உடைச்சோமா இல்லையா? டெய்லி தான் உடைக்கிறோம் பாஸ்டர், உடைக்கிறோம் சேர்க்குறோம், உடைக்கிறோம் சேர்க்குறோம், டெய்லி தான் நடக்குது இது. அல்லேலூயா. எல்லாம் ஜீவனோடு இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். ஆமேன். சிலலாம் இங்கே இல்லாத மாதிரி தெரியுது. ஆமேன். இங்கே இருங்க. ஆமேன். அப்போ கவனிங்க, எந்த சூழ்நிலை அற்புதம்னா, உடைஞ்சு போய் வாழ்க்கையே மாற்றமே இல்லை சுவாமி, அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் லைஃப் போகுது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை, அதே மாதிரி தான் என் வாழ்க்கை போகுது அப்படின்னு இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், ஒரு அதிசயத்தை பண்ண போகிறேன், ஒரு அதிசயம் நடக்க போகுது. எந்த சூழ்நிலை அதிசயம்னா, உடைஞ்சு போன சூழ்நிலையில். எந்த சூழ்நிலை அற்புதம்னா, நீ உடைக்கப்பட்ட சூழ்நிலையில். ஆமென் சொல்லுங்க. அதான் மோசைக்கிட்ட ஆண்டு சொல்கிறாரு, இவ்வளோ பாடுபடுறிய ஜனங்களுக்காக, ஆனால் ஜனங்க உன்னோடு கூட ஒத்துழைக்கவே இல்லையே மோசைன்னு சொல்லி அந்த மோசைக்கிட்ட சொல்கிறார், இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் ஒரு அதிசயங்கள் என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன். ஆமென். இன்னைக்கு முதல் அற்புதம் உடைஞ்சு போன உங்களுக்கு, உடைஞ்சு போன உனக்கு தாம்மா அற்புதம். உடைக்கப்பட்டு வந்திருக்கிறாயா, உனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. மனிதரால் உடைக்கப்பட்டாயா, உனக்கு அதிசயம் நடக்க போகுது. யாருமே மாறலையேன்னு சொல்லி வேதனையோடு வந்திருக்கியா, உனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. இவர்களுக்காக நான் ஜெபித்த ஜெபம், எடுத்த பாடுகள் எதுவுமே என் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கலையேன்னு சொல்லி வந்திருக்கியா, உனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறார், உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. 2வது வசனம் படிங்க. 34:2. விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியின் காலமேன் சமூகத்தில் வந்து நில்லு. உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. யாரும் வரக்கூடாது. அல்லேலூயா. போதுமா. விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமேன் சமூகத்தில் வந்து நில்லு. அல்லேலூயா. 2வது மோசைக்கிட்ட நம்பர் 1 ஆண்டவர் சொன்னது என்னன்னா, உடைஞ்சு போன மோசைக்கு ஒரு அதிசயம் செய்வேன். 2வது அதிசயம் யாருக்குன்னா, தேவ சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும், இங்கே இருக்கிற ரொம்ப குட்டி பிள்ளை யார், அவளுக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் இன்னைக்கு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. இந்த நாள், இந்த ஆண்டு, இந்த மாதத்திலே தேவ சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு நிச்சயம் அதிசயம் நடக்கும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஆமென். பாருங்க, அன்னைக்கு 12 வருடம் பெரும்பாடுல ஒரு அம்மா வந்து எல்லா சமூகத்துக்கும் போச்சு, ஆனால் சுகம் கிடைக்கல. அந்த அம்மா ஓடி வந்து இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஒரு சுகம் கிடைத்தது. நிறைய சமூகத்துக்கு போன காயப்பட்டது அந்த அம்மா. நிறைய சமூகத்துக்கு போய் இருக்கிறதெல்லாம் செலவாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த பொழுதோ
அந்த அம்மாவுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நிறைய இடத்துக்கு ஓடி ஓடி நம்ம போகிறோம், நிறைய இடங்களுக்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் உங்களுக்கு அதிசயம் நடக்கிற இடம் இந்த சமூகம், அற்புதம் நடக்கிற இடம் தேவ சமூகம். மோசே தேவ சமூகத்தில் வந்து நின்றான். அல்லேலூயா. வேகமாக நான் போகிறேன், நேரம் இல்லை. எக்ஸோடஸ் 34:4. அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இடைத்து. ஆமா, ஏற்கனவே நீ உடைச்சிட்டல்லப்பா. எல்லாரும் என்ன பாருங்க, ஏற்கனவே உடைச்சிட்டல்ல, கோபத்தில் உடைச்சிட்டல்ல, ஏற்கனவே ஜனங்க பண்ற தப்பை பார்த்து உடைச்சிட்டல்ல, ஏற்கனவே உடைஞ்சு போச்சுல்ல. அடுத்தது அதிகாலமே எழுந்திருந்து, முதல்ல இருந்து படியுமா. அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை மறுபடியும் இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினார். அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது, ஆண்டவர் வந்து யாருக்கு அதிசயத்தை செய்ய போறான்னா, சோர்ந்து போகாதீங்க, உடஞ்சி போச்சா கவலைப்படாதீங்க, கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காராதீங்க. எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, உன் வல்லமையை தரித்துக்கொள், சோர்ந்து போகாத, நீ மறுபடியும் எழும்பு. முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து கொண்டு மறுபடியும் எழும்பு. உன்னை உட்கார வைக்கிற காரியத்தில், உன்னை சோர்ந்து போக பண்ணுகிற காரியத்தில் நீ உட்கார்ந்துடாத, எழும்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு அந்த மோரியா மலைக்கு போகிறான். அவன் மனம் உடைஞ்சு போயிட்டான், ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அங்கே போய் அவனை தகன பலியிடுன்னு. கவனிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? உடைஞ்சு போன இவன், மனம் உடைந்து போன இவன் எழும்புறான். அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பி அந்த மலையில் ஏறின உடனேயும் அந்த மலையின் உச்சியில் ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சில நேரத்தில் உங்களுக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகள். ஏங்க எப்படிம்மா, பக்கத்தில் எல்லாரையும் தட்டுங்க. ஏங்க உங்களுக்கு பாடு இருந்தால் நல்லா ஜெபம் பண்ண முடியுமா? பாடு இருந்தால் பாட முடியுமா? எதுவுமே இல்லை, பாட மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க, ஆலயத்துக்கு வர மாட்டீங்க. அப்போ பாடு இருந்தால் மாடு இருந்தால் பால் கறந்தான் விற்கணும். அல்லேலூயா. நான் மாற்றி சொல்கிறீங்க, தூக்க கலக்கம்ல. ஆமென். நம்ம வாழ்க்கையில் பாடுகள் இருக்கும்போது நம்மளால் ஏற முடியுமா? முடியாது. இந்த படியே ஏற முடியாது. ரொம்ப துக்கத்தில் வந்தீங்கன்னா, ரொம்ப பாடுகளாக இருக்கும்போது நம்ம ஸ்லோவாக தான் ஏறுவோம். உற்சாகமாக இருக்கும்போது பார்ப்பேன், கிடக்கிடக்கு ஏறி வரும். அல்லேலூயா. ஆனால் பாடோ துன்பமோ முடிஞ்சோன்னே வேகமாக போவோம், அது பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. பாடு இருக்கோ துன்பம் இருக்கோ முடிஞ்சோன்னே எப்படி பண்ணுவோம்? வேகமாக போயிடுவோம். அல்லேலூயா. அப்போது தன் பிள்ளையை சுமந்துக்கிட்டு, தன் பிள்ளையை கூட்டிக்கிட்டு, பிள்ளையை வெட்டி பலி கொடுக்கணும். அந்த மலை அடிவாரத்தில் நின்று உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆபிரகாம் இருக்கான். ஆனால் அவன் பாடுகளை நினச்சி அவன் அந்த இடத்துல உட்காரல, எழும்பி மலையில் ஏறினான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பாடுகளும் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கக்கூடாது. எழும்பு, உன் வல்லமை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. இவன் உட்கார்ந்துருந்தானா மலையின் அடிவாரத்திலே, அங்கே ஒரு ஆடு இவனுக்கு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் பாடு, பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள் சொல்லிட்டு நம்ம மலையில் ஏற முடியலை. ஆனால் ஆபிரகாம் தைரியமாய், அவனை விட துயர் இந்த உலகத்தில் வேற எந்த அப்பனுக்கு வந்ததில்லை நான் நினைக்கிறேன். ஆனால் அத்தனை பாடுகளிலும் ஆண்டவர் சொன்ன அந்த மலையில் ஏறுறான். இன்னைக்கு கூட தேவ பிள்ளைகளை, பாடுகளோடு இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நெருக்கமா, என்னால் நடக்க முடியல சாமின்னு சொல்கிறீங்களா? தைரியமா, அன்பு மகனே, அன்பு மகளே, நீ மலையில் ஏறு. அந்த இடத்துல உனக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கும், அந்த இடத்துல உனக்கு அற்புதம் காத்திருக்கும். நீ மலை அடிவாரத்தில் நின்றாத, ஏறு மலையில, அப்பா அங்க உனக்கு பேசுவார். அல்லேலூயா. இங்க பாடுகள், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணணும். பாடுகள் ஜெபத்தை நிறுத்தக்கூடாதுங்க, வேதனை ஜெபத்தை நிறுத்தக்கூடாதுங்க. சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, பாடணும். என்னை பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்தில் பாடணும். பாடல
பாடணும். டி மைனர் கூடப்பா. அல்லேலூயா. சிலர் கையை பிடிச்சிட்டு ஓடணுன்றீங்க, முடிஞ்சோன்னதான். அல்லேலூயா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. அதான் ஸ்டார்டிங்கு. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். நீர் என்னை இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒரு போதும் காண்பதில்லை. சொல்லுங்க. எகிப்தியரை இனி ஒரு போதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேன் நான். கர்த்தர் எனக்காய் பாடுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். பாடுகளில் நம்ம ஆண்டவருக்காக எப்படி நிற்கிறோங்கிறத அவர் பார்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். சில பாடுகள் அவரே அனுமதிப்பார் நமக்கு. இந்த பிள்ளை ஊழியம் செய்கிறாளா, நிற்கிறாளா வைராக்கியமா, இவன் ஊழியத்தில் நிற்கிறானா, உபத்திரவத்தில் பார்ப்பார். அல்லேலூயா. அவர் சோதித்த பின் சுத்த பொண்ணாய் நம்ம விளங்குவோம். ஆமென் சொல்லுங்க. சோதனை எதுக்கு வருதுன்னா சில நேரத்தில் உங்களுடைய உயர்வுக்காக, மேன்மைக்காக. ஆமென். அப்புறம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த போன ஆண்டு நடக்கலை, இந்த ஆண்டு நடக்குமா? நடக்கும். நிச்சயம் இந்த ஆண்டு உனக்கு நடக்கும். ஆமென். உட்கார்ந்துடாத அடிவாரத்தில், எழும்பு, வல்லமையை தரித்துக்கள். ஆமென். தேவன் இந்த ஆண்டில் வைத்திருக்க அதிசயத்தை நீ பார்க்க போகிற, நிச்சயம் பார்க்க போற. உட்கார்ந்துடாத. பிரச்சனைகளை கண்டு, நெருக்கத்தை கண்டு, உடைக்கப்பட்ட அனுபவத்தை கண்டு அமர்ந்திராத. புறப்படு. ஆமென். அல்லேலூயா. எக்ஸோட் யாத்திராகமம் 34:9. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இந்த அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். இந்த ஆண்டுல ஆமென் யாருக்கு அதிசயம் செய்வார்னா, உங்களை முழுவதுமாய் சரண்டர் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. முழுசா உங்களை கொடுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. எப்படி கொடுக்கணும்? முழுசா. எப்படி கொடுக்கணும்? ஆண்டவரை கையை மட்டும் எடுத்துங்க, அப்படி இல்லை. இந்த ஒத்த காலை மட்டும் எடுத்துங்க, அப்படி இல்லை. சிலர் தலையை மட்டும் கொடுக்குறீங்க, இல்லை. உங்கள் முழுமையும் அவருக்கு தான். மோசே சொல்கிறார், நாங்கள் வணங்கா கழுத்துள்ளவங்களாக இருந்தோம்ப்பா, எங்கள் கழுத்து ஏற்கனவே வணங்கலை, ஆனால் இப்போது நாங்கள் சரண்டர் ஆகிறோம். இன்றைக்கி இந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு நடக்கணுமா? முழுமையாக உங்களை ஒப்பு கொடுங்க. இப்போ முழுசாக நம்மளை முழுமையாக ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. முழுசாக அவரை நம்புங்க. முழுசாக உங்களை ஒப்பு கொடுங்க. அரைகுறை மனது வேண்டாம். குந்தி நடக்கிற அனுபவம் வேண்டாம். கர்த்தர் தெய்வனா, கர்த்தரை பின்பற்று. உனக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 51:2. ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க. அவன் எப்படி, ஏன் அவனை பார்க்கணுமா? வாசிங்க. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவன் ஒரே ஒரு ஆளா இருக்கும்போது அவனை அழைச்சு அவனை ஆசீர்வதித்து அவனை என்ன பண்ண? பெருக பண்ணினேன். இன்னைக்கு கண்ட இடத்துல கண்ணை வச்சு பார்த்து ஏன் சோர்ந்து போகிறாய்? உன்னுடைய ஃபோக்கஸ் தேவன் ஆசீர்வதித்த ஜனங்களை, வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஃபோக்கஸ் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நோக்கி இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில் ஆபிரகாம பாருப்பா, ஆபிரகாம பாரு. ஒரே ஒரு ஆள், சந்ததியே இல்லைன்ட்டாங்க.
எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டாங்க. வெறும் கையாய் புறப்பட்டு போனான். ஆனால் இந்த பூமி தாங்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நாம எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை பாரு, விசுவாசமா எல்லாரும் என்ன பாருங்க, விசுவாச மாதிரியை பின்பற்றுங்க. இந்த அவிசுவாசமாக பேசுகிற ஆளோட நீ சேரக்கூடாது. என்ன உனக்கு நடக்கலையா? எனக்கு கூட தான் நடக்கலை. அதுதான் நான் அப்பயே சொன்னேன் பார்த்தியா, போ பிசாசே, அந்த பிசாசை துரத்தும். ஆமென் சொல்லுங்க. எல்லோரும் என்ன பாருங்க, அவ்விசுவாசமாக ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசி யாரும் இடரல் உண்டாக்கிறாதீங்க. ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? ஆமென். ஞானஸ்தானம் எடுத்த உடனேயும் போய் பயமுறுத்தக்கூடாது அவங்கள. பாரு, நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது எனக்கும் போராட்டம் வந்துச்சு, உனக்கு போராட்டம் வந்துச்சு. ஐயோ, அப்புறம் என்ன பண்ணேன்? நான் ஜெபிச்சு மேற்கொண்டு இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கேன். அப்படியா? வெரி குட். இது நல்ல ஒரு சாட்சி. ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஞானஸ்தானம் எடுத்துடாத, எல்லா பேயும் உன்னை துரத்தும். நீ தான் பெரிய பேய, போ. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். நீ தான் என்ன பெரிய பேய், போ முதல்ல. ஆமென் சொல்லுங்கள். எந்த பேயும் போயிடும், இந்த பேய் போவாது, துரத்திக்கிட்டே வரும் ஒன்று. ஆமென் சொல்லுங்கள். கவனிக்கிறீங்களா? அப்போது தேவ பிள்ளைகளை இந்த அவிசுவாசம் எல்லோரும் கவனிங்க. இருக்கீங்களா? சொல்லுங்கள். ஃபோக்கஸ் யார் பண்ணோம்? இந்த வாக்கிங்கெல்லாம் போகும்போது பாருங்கள், நமக்கு வாக்கிங் போய் பழக்கமே இருக்காது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். யாரெல்லாம் வாக்கிங் போயிருக்கீங்க? கை தூக்க பார்க்கலாம். ஒன்று. இப்போ போகிறீங்களா? ப்ரெசென்ட்டில் போகிறவங்க யார் இருக்கீங்களா? நான் வாக்கிங் போவேன், ஜாக்கிங் போவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போல்லாம் பண்ண முடியல. ஆமென். அப்போது முன்னாடி பாருங்கள், வாக்கிங் போகும்போது நல்ல வாக்கிங் போகிற ஆளோடு சேர்ந்து போகணும். ஆமென். நம்ம 1 கிலோமீட்டர் போகும்போது 2 கிலோமீட்டர் சேர்ந்து போகிறான் பாருங்க, அவனோட போகணும். நம்ம வாக்கிங் யார் கூட தெரியுமா போவோம்? நடக்கவே ஆளாதோட வாக்கிங் போவோம். நடக்கலாமா? வேண்டாம், அங்கேயே உட்காந்துக்கலாம். ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். உதைக்கணும் ஒன்று. அல்லேலூயா. ஆமென். ஓடுகிறோடு சேர்ந்து ஓடுங்க, தரிசனத்தோட இணைஞ்சுக்குங்க. கழுகுகளோட காக்கா சேர்ந்தா கூட காக்கா என்ன பண்ணுமா? பறக்கும், முயற்சியாவது பண்ணும், உயர போய் கீழே விழுகும். என்னடான்னா அது கழுகு கூட சேர்ந்தேன். கழுகு கூட சொல்லுங்க, கழுகு கூட சேரணும், கழுதை கூட சேர்ந்துடக்கூடாது. கழுகோட சேரணும். அல்லேலூயா. அப்போது உங்கள் தரிசனம் எப்படி இருக்கணும்னா ஃபோக்கஸ். அப்பா, சக்ஸஸ் பர்சன், விசுவாச வார்த்தைகள். அல்லேலூயா. அவங்கள நீங்கள் நோக்கி பார்க்கணும். அவங்க டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் எப்படி மேற்கொண்டாங்க, இதை நோக்கி பாருங்கள். நிறைய நேரத்தில் பிசாசு என்ன பண்ணி ஃபோக்கஸை திருப்பி விட்டுறான். ஆனால் ஜனவரியில் ஆண்டவரே சொல்கிறாரு, யாரை பார்க்கணுமா? ஆபிரகாமை நோக்கி பாருங்க. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? நம்மளை பார்த்து சொல்லுவாரா? ஆமென். மோசஸை நோக்கி பாருங்கள் சொல்லுவாரா? இல்லை பாஸ்டர் ராஜேஷை நோக்கி பாருங்க சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்கள் பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. அவங்களை என்னால் ஆசீர்வதிக்க முடியும்னா, டேய் உங்களே ஆசீர்வதிக்க முடியும்ப்பா, உங்களே ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. எந்த கடவுளுங்க பாருங்க, நான் முன்னாடி செஞ்சிருக்கேன் உனக்கு செய்வேன்னு மாதிரி காண்பித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த வருஷத்துலேருந்து உங்கள் ஃபோக்கஸை கொஞ்சம் அப்படி திருப்புங்க பார்க்கலாம். இந்த லைட்டிங் அப்படி கொஞ்சம் திருப்பணும். நம்ம லைட்டிங்கை போட்டுட்டு இந்த அவிசுவாசம், நடக்காத காரியம், பலவீனம், வறுமை, இதையே ஃபோக்கஸ் பண்ண திருப்புங்க. உங்கள் ஃபோக்கஸ் எல்லோரும் திருப்புங்க. அப்படி திருப்புங்க பார்க்கலாம் எல்லோரும். அல்லேலூயா. என்ன மாதிரி திருப்புங்க? ஆமென் சொல்லுங்கள். சில நான் திருப்பவே மாட்டேயா, அப்படியே வச்சுருப்பேன். அதையே வச்சுட்ருங்க. அல்லேலூயா. ஃபோக்கஸ் திருப்புங்க கொஞ்சம். ஆமென். நான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன், விரிசல்கள் வருவதுக்கு காரணம் என்ன? நம்பர் 1 வந்து என்னென்னா, அயலான்னு உங்களை என்ன பண்ணக்கூடாது, யாருக்காகவும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிணைப்பற்றக்கூடாது. 3வது என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது. நம்பர் 3, நெகட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். எதெடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளால் இந்த பூமியில் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. 4வது என்ன, கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். ஆமென் சொல்லுங்கள். கலகக்காரனை உள்ள விட்டுறக்கூடாது. 5வது, யாருக்கு வாக்கு பண்ணாதிருங்கள். ஆமென் சொல்லுங்கள். அப்போ இப்படின்னு சொல்லி ஒரு 6 காரியங்களை நான் பேசினேன். யூடியூப்பில் போட்டிருக்கோம். போன வாரம் வராதவங்களாம் யூடியூப்பை கேளுங்க, ரொம்ப பிரயோஜனமாக உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது யாத்திராங்க 14-13
யாத்திராங்க 14:13. சீக்கிரம் முடிக்கலாம் இன்னும் 5 நிமிடத்தில். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க ரட்சிப்பை பாருங்கய்யா. அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்தியனை பார்க்காதீங்க, அங்க வருகிற பிரச்சனையை பார்க்காதீங்க. மோசே நல்ல ஒரு தலைவன், ஜனங்களை தேவனுக்கு நேராய் வழி நடத்துவான், அவன் தான் லீடர். ஆமென் சொல்லுங்க. இங்க மோசேங்கிற தலைவன் ஜனங்களுக்கு பின்னாடி வருகிற அந்த பிரச்சனைகள், எகிப்தின் சேனைகள், ஈட்டிகள், நிறைய அம்புகள், ரதங்கள், குதிரைகள், இவைகளை பார்த்து அதை பார்த்து ஜனங்கள் பயப்படக்கூடாது. அதை காட்டிலும் பெரிய உங்களை காப்பாற்றக்கூடிய கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கய்யா. நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குற பார்வை என்னென்னா, பார்வோனை பார்க்குறோம், சேனையை பார்க்குறோம், குதிரையை பார்க்குறோம். யோசுவா காலேப்பு அந்த மோசே அனுப்புகிறாரு. எங்கே அனுப்புகிறாரு? அவங்க 2 பேரையும் வேவு பார்க்குறக்கு கானானில் போய் பார்க்கும்போது இவங்க ஃபோக்கஸ் எல்லாம் யார் மேலே இருந்துச்சுன்னா, நெடியவர்கள், ஏனாக்கின் புத்திரர்கள், அங்கே இருக்கிற திராட்சை பழம் ஒவ்வொன்று இவ்வளோ பெருசு இருக்குது, அங்கே இருக்கிற மனுஷன்லாம் பயில்வான்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள தான் பார்த்தாங்க. ஆனால் யோசுவாவு காலேபு சொல்கிறார், இதை எளிதாய் சுதந்தரித்து கொள்ளலாம். உங்கள் ஃபோக்கஸ் பிரச்சனைகளையே பார்க்கக்கூடாது, ஏனாக்கியரை பார்க்கக்கூடாது, எகிப்தின் சேனைகளை பார்க்கக்கூடாது, பார்வோனின் சேனைகளை பார்க்கக்கூடாது. உங்களை இன்று வாசிக்கலாம், அந்த ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஜனங்களை நோக்கி பயப்படாதீங்க, நீங்கள் நில்லுங்க. முதல்ல நில்லுங்க, எல்லாம் சொல்லி நில்லுங்க, பதறாதீங்க. சில நேரத்தில் சில நிற்க முடியல, நில்லுங்க. முதல்ல எல்லாம் சொல்லி நில்லுங்க, ரிலாக்ஸ். ஆமென். அந்த தம்பிக்கு ரிலாக்ஸ் சொல்லுங்க எல்லாரும். அவர் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ரிலாக்ஸ். ஆமென். நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி போயிடக்கூடாது 3ஆம் வானத்துக்கு. இங்கே இருங்க எல்லாரும். அல்லேலூயா. கவனிங்க. அப்போது சில நேரத்தில் ரொம்ப பதட்டம், பிரச்சனை வந்துருச்சு, பயம், நாளைக்கு என்ன பயம். ரிலாக்ஸ் சொல்லுங்கள், ரிலாக்ஸ். மார்த்தாலோ பற்பல வேலைக்கு செய்வதில் வருத்தம் அடைந்தார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத. ரிலாக்ஸ். சில பதறி ஐயோ குய்யோ புய்யோன்னு கத்துறது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு. நோ, நின்று கொண்டு அடுத்தது, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். உங்க ஃபோக்கஸை தேவன் பக்கம் திருப்பிட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. மனுஷனை பார்த்துட்டே இருந்தால் பயமாக தான் இருக்கும், பிரச்சனையை பார்த்துட்டே இருந்தால் பயமாக தான் இருக்கும், தேவையை பார்த்துட்டு இருந்தால் பயமாக தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய தேவைகள். ஒரு இடம் வாங்கினா கோடிக்கணக்கில் தேவை. அந்த கோடியை பார்த்தா நம்மளால் இடம் என்ன பண்ண முடியாது, தேவனை பார்த்தா வாங்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தேவனை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு மாதிரி வேதாகமம் இருக்கிறது, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பேட் மாடல்ஸை யாரும் பின்பற்றாதீங்க, அவிசுவாசமான ஆட்களோடு கூட களவாதிருங்கள். இன்றைக்கு நமக்கு முன்மாதிரியை தேவன் வைத்து விட்டு போயிருக்கிறார். உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் நீங்கள் அவங்க பக்கம் திருப்புங்க. 1 நாளாகமம் 17:1. தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுருமர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். போதும், கவனிங்க. தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனாய் மோசே இருந்தார். தாவீதும் பாருங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா, தன் வீட்டிலே வாசமாக இருக்கிற போது பாரும், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குதான், கேதுரு. வாசிங்க, கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ். கவனிக்கிறீங்களா? அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பார்வை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் ஒரு ஊழியங்களை குறித்தும் நமக்கு ஒரு பார்வை இருக்க வேண்டும். ஆமென். அவன் ராஜாவாயிட்டான், ஆனால் அந்த பெட்டி எங்கே இருக்குது, திரைகளின் கீழே இருக்குது. என்னை மேலே கொண்டு வந்த பெட்டி எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அந்த பெட்டியை நான் மேலே கொண்டு போகணும். ஆமென் சொல்லுங்களேன். பெட்டி அங்கே தான் இருக்குது, ஆனால் தாவீது மேலே உயர்ந்துட்டான். அப்போ தாவீது சொல்கிறான், இந்த பெட்டியை நான் என்ன பண்ணணும்,
மேலே கொண்டு போன. தேவனை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் தாவீதுக்கு ஒரு பாரம். அவன் பார்வை பார்த்தீங்களா? ஒரு பார்வை பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உயர்ந்துட்டேன், இந்த பெட்டியை நான் என்ன பண்ணணும்? மேலே கொண்டு போகணும். என்ன மேலே கொண்டு வந்து பெட்டி கீழே இருக்குது. ஆமென் சொல்லுங்கள். இப்போ இந்த பெட்டியை நான் என்ன பண்ணணும்? மேலே கொண்டு போகணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கூட நம்முடைய பார்வை நம்மை எதை நோக்கி பார்க்கணும்? தாவீது பாருங்க, தேவனுடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு பார்வை, தேவ ராஜ்யத்தை குறித்ததான ஒரு பார்வை. இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் எல்லாரையும் உயர்த்தி வைக்கிறாரு, மேன்மைப்படுத்துகிறாரு. மேன்மைப்படுத்தும் போது நம்மை உயர்த்தின தேவனை நாமும் உயர்த்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் ஒரு பாரம் தாவீதுக்கு வந்துச்சு. தாவீதுடைய பார்வை பார்த்தீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். அவன் உயர்ந்து நிற்கும்போது தன்னை உயர்த்தின தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பார்வை நமக்கு வேணும் இந்த ஆண்டிலே. அல்லேலூயா. எபிரேயர் 12:1. ஆதலால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. ஆமென் சொல்லுங்க. முதலாவது நல்ல தலைவனாயிருக்கிற மோசே ரட்சிப்பை அந்த ஜனங்களை குறித்து சொல்றாரு. 14:13 இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தை இனி என்றைக்கும், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. ஜனங்களுடைய பார்வையை தேவன் பக்கமாய் திருப்பின மோசே, தாவீது தன் பார்வையை தேவ ராஜ்யத்தின் பக்கமாகவும் ஊழியத்தின் பக்கமாகவும் திருப்பின தாவீது. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயாணம் பண்ணுகிற இந்த காலத்தில் நம்முடைய நோக்கம் யாரை நோக்கி பார்க்கணுமா? இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா? இயேசுவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, மோசையை நோக்கி பாருங்க, தாவீதை நோக்கி பாருங்க. ஆபிரகாமை நோக்கி பார்த்து அவனை அற்பமான மனுஷனை ஆசீர்வதித்ததை விசுவாசிங்க. மோசையை நோக்கி பாருங்க, பயந்த ஜனங்களை தைரியப்படுத்தினதை நோக்கி பாருங்க. தாவீதை நோக்கி பாருங்க. தாவீது தான் உயர்ந்த பொழுது அந்த பெட்டி திரையின் கீழ் இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய ஊழியத்தை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்தும் அவன் வேதனை அடைந்தானே, அந்த தாவீதை நோக்கி பாருங்கள். அடுத்தது இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. ரோமர் 4:17-21. ரோமர் 4:17-21. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறது கேதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட என்ன பண்ணானா? விசுவாசித்தான். கவனிங்க, நம்பிக்கையே இல்லாம இருந்த பொழுது அவன் விசுவாசிச்சான். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நம்பிக்கையே கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? விசுவாசிங்க. அடுத்தது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. 100 வயதா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனது, சாரோடைய கற்ப செத்து போனது என்னாவது இருந்தால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். கவனிக்கிறீங்களா? வாக்குத்தத்தத்தை குறித்து அவனுக்கு அவிசுவாசமா ஒரு எண்ணம் கூட வரல. அவன் ஃபோக்கஸ் எல்லாம் விசுவாசத்தை குறித்து தான் இருந்துச்சு. அவிசுவாசத்து மேல 100 வயசான தாத்தாவாகி ஆபிரகாம் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அடுத்தது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனார். விசுவாசத்தில் வல்லவன். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தில் வல்லவன். இந்த ஜனவரியில் நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க? விசுவாசத்தில் ஆகிறீங்களா? ஏதுவே இல்லை. வீடு வாங்க முடியாது, வாங்குவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சொற்ப வருமானமா கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. ஏது இல்லை, ஒண்ணுமில்லை, ஏதும் இல்லை, எதுவும் இல்லை. சொல்லுங்க, ஏதும் இல்லை, ஆனால் விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அடுத்தது, அவ்விசுவாசம் நீங்கணும். யோவான் 20:27. எழும்பி நிற்கலாம், எழும்பி நில்லுங்க. பின்பு
அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. விசுவாசி, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசியாய் இரு. விசுவாசத்தில் வல்லவனா இருக்க போறேன். அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. எழும்பி நிக்கலாம். எஃப் மைனர் கூட போய் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஈஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, வீரனாயிருப்பவரே. ஈஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நடக்குமா? ஓ, நடக்கும், நடக்குமா? ஓ ரபல ரக ரபல நினைத்திடாதா, நினைக்காத நேரத்தில் நிச்சயமா இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த வாரத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வல்லவரே, ஆமென். சொல்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, வல்லவரே, இஸ்ரவேலே நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிடும். எங்கள் நம்பிக்கை நாயகரே, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம். இதுவரை திறக்காத, இதுவரை எங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒவ்வொரு காரியமும் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக என் ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொன்ன கடவுள், செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. இந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியான அந்யோன்யம் சந்தோஷம் சமாதான வசனத்தை கேட்ட தெய்வ மக்கள் அனைவரோடு கூட வருகை பரியந்தம் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அற்புதம், அதிசயம், ஆச்சரியமான காரியத்தை இந்த ஆண்டில், இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இந்த நாளில் கர்த்தர் செய்வார். God bless you.